இப்போ நம்ம புது சாமந்தி செடி வாங்குகிறோம் கார்டன்லேருந்து. அந்த செடிங்கள்லேருந்து பதியம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து சாமந்தி செடி வாங்கினா, அதாவது கிளை பிரான்ச்சஸ் கட் பண்ணிவிட்டு இது போல் ஐஸ் வாட்டரில் போடுங்க. நல்ல கூல்னஸாக தான் இருக்கும், தண்ணி சில்லுன்னு தான் இருக்கும். நீங்கள் வந்து சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் கொஞ்சமாக கிளை கட் பண்ணிவிட்டு இது போல் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும். நீங்கள் நைட்டு போட்டுட்டு காலையில் நடுங்க, இல்லை காலையில் போட்டு சாயங்காலம் நடுங்க. ஏன்னா மார்னிங்கில் போட்டு ஈவினிங் நடும்போது பிளான்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு சொல்கிறேன். கிரிசாந்தினம் பிளான்ட்டில் கட்டிங்ஸ் வந்து இது போல் மெத்தடில் நீங்கள் நட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா ரூட் வந்து நல்லா வளரும் சாமந்தி செடி. ஏன்னா கட்டிங்ஸ் வச்சா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது போல் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் வந்து இது பூவோடு நீங்கள் வைக்கக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொல்கிறேன் நான். பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு சப்போஸ் மொட்டு 1-2 இருந்தால் மொட்டு மட்டும் விட்டுருங்க. இல்லை மொட்டு வேண்டான்னா நீங்கள் மொட்டு கூட கட் பண்ணிடலாம். வெறும் பிரான்ச்சஸும் பெரிய லீஃபெல்லாம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன லீஃபெல்லாம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் நட்டுக்கலாம். கட்டிங்ஸு சொல்கிறேன். ஏன்னா பெரிய லீஃப் இருந்தால் எப்படி அது பழுக்க தான் செய்யும். அதுக்கு சொல்கிறேன் நான். அது போல் நீங்கள் வந்து மணலில் வைங்க. வெறும் மணலில் வச்சா கூட கண்டிப்பாக ரூட்டு வரும். இல்லைன்னா கொக்கோ போயிட்டு மணல் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வேர் பிடிக்கிறதுக்கு சொல்கிறேன் நான் மண். ஆனால் நடும்போது பாருங்கள், எப்போவுமே பதியம் வைக்கும்போது லேசாக இது போல் லேசாக வந்து சாய்க்குள்ளே இது போல் கிராஸாக தான் வைக்கணும். நீங்கள் சீக்கிரமாக வேர் பிடிக்கும். நீங்கள் அது போல் கிராஸாக வைக்கும்போது அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சா கொஞ்சம் லேட் ஆகும். சாமந்தி கிளை எப்போவுமே நடும்போது கொஞ்சம் சாச்சா போல் நீங்கள் நடுங்க. அப்போ தான் நல்லா ரூட்டு சீக்கிரமாக பிடிக்கும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இது போல் நட்டுட்டோம்னா லேட் ஆகும். ஒரு நான் சொன்ன சாயில் கூட நீங்கள் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் பூவோடு நீங்கள் கட் பண்ணி வச்சா லேட் ஆகும் ரூட் வர. பூவெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா புது சாமந்திலேருந்து கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பதியம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னது. ஏன்னா நிறைய வச்சுருக்கேன் நான். அதனால் இனிமேல் தான் இது இப்போ தான் காலையில் தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஈவினிங் வந்து நட்டுடுவேன். நட்டதுக்கப்புறமா வெயிலில் வைக்கக்கூடாது, நிழலில் தான் வைக்கணும். ஒரு 3 டேஸோ 2 டேஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் வைக்கணும். வெயிலில் வைக்கும்போது கரெக்டாக கொஞ்சம் தண்ணி மேல் சைடு மட்டும் நனைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லது. இது வந்து மெரூன் கலரு, நல்ல மெரூன் கலரு. இப்போ கொஞ்சம் லைட்டாக வெளுத்துருக்கு பாருங்கள். இந்த பூ கொஞ்சம் டார்க்காக இருக்கு பாருங்கள். ஏன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா வெளுத்து போயிடும். நான் வந்து கட்டிங்ஸ்க்காக இந்த கிளைலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது போல் பதியம் பண்ணுற செடியெல்லாம் வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வளரும். நம்ம மதர் பிளான்ட் இப்போ வாங்கி வச்சுருக்குறோம். இது கிளை கட் பண்ணி வச்ச செடியோட மதர் செடி வந்து பக்கத்தில் இந்த நடும்போது இது ஃபாஸ்ட்டாக வளரும். அதை விட பெருசாகவே சீக்கிரமாக வளரும். ஏன்னா அதெல்லாம் சொல்கிறேன் நான். என்ன நான் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.